Hello friends, welcome to our channel Ari Today. இன்னைக்கு அட்வான்ஸ் லெவல்ல யூஸ் பண்ணக்கூடிய சூப்பரான ரொம்பவே கிராண்ட் தரக்கூடிய ஒரு பிரைடல் ஸ்டிச் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டிச்சோட நேம் சர்தோசி பிரைட் ஸ்டிச். இந்த ஸ்டிச் நம்ம ட்ரை பண்றதுக்கு நான் ரெண்டு டைப்ல சர்தோசி வந்து யூஸ் பண்ண போறேன். சாதி, நக்ஷி ரெண்டுமே யூஸ் பண்ண போறேன். இந்த ஸ்டிச் எல்லாமே ரொம்பவே கிராண்ட் தரக்கூடியது. முக்கியமா 2000க்கு மேல நீங்க வந்து ஆரி ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்டர் லைன்ல இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்டிச் நான் ட்ரை பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சாதியை நான் பண்ணிருக்கேன் பாக்ஸ். இந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி அளந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு நல்ல கிராஸா நான் வந்து சாதியை வந்து இன்சர்ட் பண்ணி லாங் லாக் வந்து பண்றேன். இப்போ அப்படியே பிளெயினா லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த சர்தோசியை இன்சர்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து பண்றேன். சேம் லாங் லாக் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இந்த ஸ்டிச் கரெக்டாக போடணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்க டிப்ஸ் ஃபுல்லாகவுமே உங்களால் ஃபாலோ பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடியாது. இப்போ ஒரு 4 சர்தோசி மட்டுமே நல்ல கிராஸாக நான் வந்து கொடுத்து ஸ்டிச் வந்து பண்ணுறேன். இப்போ கடைசியாக நான் 4th சர்தோசி இன்சர்ட் பண்ணி லாங் லாக் வந்து பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த த்ரெட்டை அப்படியே ரைட் சைடு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, லைன் போட்டிருக்கேன்ல, அந்த லைனில் இன்சர்ட் பண்ணி லாங் லாக் வந்து பண்ணுறேன். இப்போ அடுத்து வந்து நான் நக்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் பெரிய சைஸ் சர்தோசி எடுத்து லெஃப்ட் சைடில் லாக் ஸ்டிச் நான் கொடுக்குற மாதிரி கிராஸில் வந்து கொடுத்துக்கோங்க. சேம் நம்ம 4 சர்தோசி வந்து இதுலையும் நம்ம இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் வந்து பண்ணுறோம். த்ரெட் கண்டிப்பாக நார்மல் மிஷின் த்ரெட் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நான் 4 சர்தோசி வந்து இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அந்த த்ரெட்டை லெஃப்ட் சைடில் மேலே கொண்டு போய் லாங் லாக் வந்து பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு சர்தோசி சாதி எங்கே எண்டாச்சோ அந்த இடத்துல நான் வந்து ஸ்டிச் வந்து பண்ணிக்கிறேன். சேம் நம்ம அடுத்து கிராஸ் மெத்தடில் வந்து ஸ்டிச் வந்து பண்ணுறோம். ஆரி எம்ப்ராய்டரி நீங்கள் வீட்டில் இருந்தே டீட்டெயில்டாக குறைஞ்ச தொகையில் 999 ரூபாய் மட்டும் செலுத்தி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 5000 ஒர்த்துள்ள ஒரு கோர்ஸை தான் நம்ம 999க்கு ஆஃபர் ப்ரைஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சீக்கிரமே இந்த ஆஃபரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். நீங்கள் புது வருஷத்தில் ஏதாவது ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸை வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆர்டர்ஸ் மூலமா நீங்க வீட்டில இருந்தே பிசினஸ் வந்து பண்ண முடியும். ஆரி எம்ப்ராய்டரிக்கு டெய்லரிங் தெரியணும், இல்லை நான் படிச்சிருக்கணும், எனக்கு வயசாயிருச்சு, இந்த மாதிரி எந்த ஒரு அனுபவமே தேவை கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருக்கு, நான் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை என்னோட பிளவுஸை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னாலே தாராளமாக நம்மளோட கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது 2000 இல்லாமல் நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் வெறும் 999 மட்டுமே செலுத்தி நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா எத்தனை ரூபாய்க்கான பிளவுஸையும் நீங்களே பண்ணலாம். பாருங்க, சேம் மெத்தடில் தான் இப்போ நான் ஸ்டிச் வந்து பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னனோ அதே கிராஸ் தான். முக்கியமாக இதில் ஒரு விஷயம் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா கிராஸ் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரைட் லோட் ஆக்கிடுவாங்க. ஸ்ட்ரைட் ஆக்கக்கூடாது, கரெக்டாக அந்த கிராஸ் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் லுக் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கலாம், லெஃப்ட் சைடில் பாருங்கள், நான் சர்தோசி வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து போடுறேன். அதே மாதிரி ரைட் சைடில் வரும்போதும் ஷார்ட்டாக போடுறேன். எதுக்காக அப்படின்னா நமக்கு ஒரு சர்தோசிக்கு மேலே தானே இன்னொரு சர்தோசி நம்ம கவர் பண்ணுறோம். அப்போ நம்ம ஷார்ட்டாக போட்டாலும் நம்ம அடுத்த சர்தோசி போடும்போது அந்த ஸ்டிச்சை வந்து கவர் பண்ணி கொடுத்துரும். அதனால தான் நான் ஷார்ட்டாக போடுறேன். நீங்கள் வந்து என்னடா லைன் ஒரு சைடு போட்டிருக்காங்க, ஸ்டிச்சஸ் ஒரு சைடு போடுறாங்களேன்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். இதெல்லாமே குட்டி குட்டி டிப்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாமே நம்மளோட கோர்ஸில் வந்து இருக்குது, ரெக்கார்டட் கிளாஸாக நம்ம கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, என்னால் பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் யோசிக்க தேவையே கிடையாது. உங்களோட ஃப்ரீ டைமில் உங்களுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி தான் நம்மளோட கோர்ஸ் வந்து முழுக்க இருக்குது. அதனால தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1 மாத 2 மாத கோர்ஸ் கிடையாது, 3 மாத கால அவகாசம் கொடுக்குறோம். அதனால ஈஸியாக உங்களால் கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். உங்களுக்கு ஃப்ரீயான டைமில் ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த ஸ்டிச்சை நீங்கள் பார்டர் ஒர்க்காக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மலாக சுகர் பீட்ஸ், இந்த மீட்டர் செயின் இதெல்லாமே கொடுத்துட்டு இந்த ஸ்டிச்சையும் கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெவி பார்டராக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் என்னோட கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிளாஸில் பார்க்கலாம். என்னோட சேனலில் டெய்லி நான் வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஆரி டிப்ஸ் வந்து ஆரி சேலஞ்சாக கொடுத்துட்டு இருக்கேன். அதையும் டெய்லி வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.